வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கோர்ட் கேஸ்க்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திரும்ப வந்து எல்லாத்துக்கும் ரீகண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைட்டுமே வந்து ரீமெஷர்மெண்ட் பண்ண போகிறாங்க. கேஸ் போட்ட எல்லாருக்குமே வந்து பண்ண போகிறாங்க. 13 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணவங்க ஹைட்டுக்காக கேஸ் போட்ட எல்லாருக்குமே. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆர்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இதில் வந்து நிறையா ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து சிஆர்பிஎஃப்க்கு ரிசீவே ஆகலை, எஸ்எஸ்சிக்கு ரிசீவே ஆகலை. இதெல்லாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாத ஒரு வார்த்தைகள். ஓகே, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் நடக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து அதில் ஆஜராகிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஹியரிங்லேயும் வர்றாங்க. அவங்க ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிறப்ப தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே வருது. அவங்களுக்கே அந்த கேஸுக்கான ஆர்டர் வந்து போகலை அப்படிங்கிறது வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது. ஸோ அதில் ஆர்டரில் கிளியராக இருக்குது. இது வந்து எஸ்எஸ்சிக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப்க்கு தான் இந்த ஆர்டர் அப்படின்ட்டு. அவங்களுக்கே அந்த ஆர்டர் போகாமல் இருக்குமா? அதுவும் ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்குமா? கொஞ்சமாச்சும் யோசித்து ஒரு நியூஸை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே, தேவையில்லாமல் ஃபேக்காக நியூஸ் வந்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதில் கேஸே போடாதவங்க, இதில் சம்மந்தமே இல்லாதவங்க நிறைய பேர் வந்து பண்ணுறது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ அக்கறை எல்லாத்துக்கும் திடீர்னு வந்துருச்சா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகே, கேஸ் போட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. கண்டிப்பாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, வின்டர் டைமில் கண்டக்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணி தேங்கி இருந்தது, அடுத்ததாக வந்து சாண்ட் போட்டிருந்தது, இதெல்லாமே வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது திரும்பவும் நடந்துடக்கூடாது அப்படின்னால அந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து விடுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் விட்டுட்டாங்க, உங்களுக்கு வந்து ரன்னிங் ரீகண்டக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்காத மாதிரி ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படி பண்ணால் நம்ம அதுக்கு அப்பீல் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு அப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ வேக்கன்சியெல்லாம் யாரும் எதுவுமே ஹோல்டு பண்ணலை. ஓகே, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ தான் ஹோல்டு பண்ணுவாங்களே தவிர ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னால ஹோல்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர், அதாவது உங்களுக்கு மைண்டில் என்ன வேணாலும் தோணலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் உங்கள் மண்டைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை வந்து தேவையில்லாமல் குரூப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, இது இப்படி நடக்காதான், அவங்களுக்குலாம் ரீகண்டக்ட் பண்ண மாட்டாங்களாம், வேக்கன்சி ஹோல்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, சந்துரு சார் தான் அதுக்கு காரணம். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நான் யார், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, அட்வொகேட் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் கேஸ் போட்டவங்க நம்பிக்கையோடு இருங்க. கேஸ் போடாதவங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் மற்றதில் வந்து தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேண்டாம். தேங்க்யூ.